இன்னைக்கு எப்போதும் சாப்பிடுற டீயை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா, அதுவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான டீ இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம். அதுதாங்க மில்லட் டீ. இன்னைக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் வாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ராகி எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசிட்டு தூசிலாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா புடைச்சிட்டு தண்ணியில ஊற வச்சிருக்கேன். சோ அதே மாதிரி கம்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா அலசிட்டு ஊற வச்சிருக்கேன். பாதி மூடி தேங்காய் எடுத்து அதை பால் எடுத்து திக்கான தேங்காய் பால் நம்ம ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். இப்ப இது ரெண்டுத்தையும் நான் காலையில ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். சோ இதை வந்து நீங்க நைட்டு கூட ஊற வச்சுட்டு காலையில சீக்கிரமா கூட பண்ணிக்கலாம். இப்ப இந்த நம்ம கம்பை வந்து வடிகட்டிடுறோம். ஊற வச்சிருக்கிறது மிக்சியில நம்ம அரைக்க போறோம். அதே மாதிரி ராகியும் நம்ம ஊற வச்சத தண்ணியெல்லாம் ஃபுல்லா வடிச்சிட்டு இதையும் இதோட சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம மிக்சியில அரைச்சி எடுத்துடலாம். இதை இப்ப நல்லா நைஸா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நமக்கு இந்த பால் எடுத்தாச்சு. நம்ம ஆல்ரெடி தேங்காய் பால் எடுத்திருக்கோம். இது ஒரு 1/2 கப் அளவுக்கு வருது. அதே மாதிரி தேங்காய் பாலும் ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்திருக்கு. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப டீ இதுல எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ டீ போடுற பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கிறேன். இப்போ இதுல வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஸ்டார் அனீஸ்ல கொஞ்சமா போட்டிருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு. இதை எல்லாத்தையுமே நம்ம இதுல தட்டி சேர்க்க போறோம். இப்படி 1-2 தட்டி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் இதுல நம்ம சேர்க்கிறோம். இப்போ டிகாஷன் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு சக்கரை தேவை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். இத நம்ம இப்ப கப்ல 3/4 வாசி ஊத்த போறோம். 3/4 கப்புக்கு டிகாஷன் ஊத்திருக்கோம் அப்படின்னா அதுல 1/4 கப் அளவுக்கு இந்த பாலை நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க டீ செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டீ வேண்டான்னு சொல்றவங்க கூட ஒரு கப்பு தாங்க அப்படின்னு வாங்கி சாப்பிடுவாங்க. அதிகமா டீ சாப்பிடுற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அவங்களோட சேர்ந்து இந்த டீயை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.